ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஒரு சிம்பிள் ஆரி பெல்ட் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பெல்ட்டை நான் இப்போ கோல்டு கலரில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ், பீட்ஸ் அண்ட் ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். 18 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் மார்க் பண்ணிட்டேன். அந்த லைன் மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே வரேன். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எடுத்து பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்கொயர் ஷேப்ட் ஸ்டோன். இதை ரொம்ப பக்கத்தில் க்ளோஸராக நெருக்கி வைக்கக்கூடாது. கொஞ்சமாக கேப் விட்டு வச்சா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோனுக்கு ஒரு சைடு கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடில் நான் பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோ நான் தைக்க போகிறது பார்த்திங்கன்னா நம்பர் 1 சைஸ் பீட். பக்கத்தில் கேப் இல்லாமல் இந்த பீடை ஒரு ரோ ஃபுல்லாக தைச்சி முடிக்கணும். இப்போது அடுத்த ரோவில் நம்பர் 4 சைஸ் பீட் எடுத்து தைக்க போகிறேன். இது முடிச்சப்புறம் திரும்பவும் முதல் ரோவில் தைச்சோம் இல்லையா, அதே சைஸ் நம்பர் 1 சைஸ் பீட் எடுத்து தைக்கிறேன். இப்போது கடைசியாக ஜரி த்ரெட் எடுத்து ஒரு அவுட்லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். எப்பயுமே என்ன ஒர்க் பண்ணாலுமே ஜரி த்ரெட்டோ இல்லை சில்க் த்ரெட்டோ எடுத்து ஒரு அவுட்லைன் 1 or 2 லைன்ஸ் கொடுக்கும்போது நம்ம உள்ளே பண்ணுற ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் இருக்கும், நல்ல லுக் இருக்கும். இப்போது ஜரி த்ரெட்டில் செகண்ட் லைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு பார்டர்னு ஸ்டிச் பண்ணும்போது மோர் தேன் 1 லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், 2 or 3 லைன்ஸ் இருக்கணும். இப்போ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் ஒரே மாதிரி பீட் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 பக்கமும் பார்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டிச் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.